பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா இறைவா போற்றி, இறைவா மகா பெரியவா சரணம், சரணம் சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கண்ட சிந்தம் ஞானதம் சாந்திரம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாந்தாரம் கலியுக காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு அனுபவம் ஒரு தலைப்பு. அன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு இங்கே லக்ஷ்மி மாமிங்கிறது யார், இங்கே லக்ஷ்மி மாமிங்கிறது யார். இதை வந்து வெஸ்ட் மாம்பலத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். இந்த ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்கார். அவருடைய லக்ஷ்மி மாமியோட அப்பா வந்து அம்மா, அந்த லக்ஷ்மி மாமியோட அப்பா வந்து நீடாமங்கலத்தை சேர்ந்தவர். அவருடைய அப்பா வந்து சுவாமிவலியை சேர்ந்தவரான். அம்மாவோட இந்த அப்பா வந்து இவர் சொல்கிறவர் வந்து கும்பகோணம் கோவிந்த சாஸ்திரிகள்னு பேரான். அந்த காலத்தில் பாகவத சப்தாகம் பண்ணி ரொம்ப ஃபேமஸானவர் அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு அந்த மாதிரியான ஒரு அனுகிரகம் இருக்கிறதுனால தான் நம்ம பிரிவா கிட்ட வந்து இந்த குடும்பம் சேர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்ரீனிவாசன் வந்து ஸ்ரீனிவாசனுக்கு மேலே ஒரு அண்ணா இருக்கான். ஸ்ரீனிவாசன் அடுத்தது 2 பிள்ளை போல இருக்குது. இந்த ஸ்ரீனிவாசனுக்கு அப்போ 5 இல்லை 6 வயசு தான் இருக்குமா. இவள் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் இருந்திருக்கா. ஒரு வாடகை வீட்டில் தான், ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். லக்ஷ்மி அவள் அப்பா வந்து ஸ்ரீனிவாசனோட அப்பா வந்து பர்மா ஷெல்லில் வேலையில் இருக்கார். கார்த்தால் போனார்னா ராத்திரி தான், தூங்கும்போது தான் வருவார். அப்படி வந்து உழைச்சவர் அவர் பாவம். அப்படி அவர் குடும்பம் ஏழ்மையான குடும்பம், ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்திருக்காரு. இது வந்து சம்பவத்தை அன்னைக்கு இந்த இவர் சொல்கிறார், சீனிவாசன் எனக்கு 5 இல்லை 6 வயசு தான் இருக்கும். வெஸ்ட் மாம்பலத்தில் பெரியவா சங்கர மடத்தில் கேம்பில் இருந்திருக்கா. அது வந்து 1968 69 அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஸ்ரீனிவாசனும் அவன் அம்மாவும் 2 பேர் மட்டும் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணிவிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் ஆகாரமே பண்ணுவான். ஸ்நானம் பண்ணிட்டு போயிடுவான். பெரியவா வந்து தீர்த்த பிரசாதம் கொடுப்பா. அவளுடைய சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிஞ்சு தீர்த்த பிரசாதம் கொடுத்த பிறகு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் ஆகாரம் பண்ணுவான். அதுதான் வச்சு இந்த பெரியவா அங்கே கேம்ப் வரைக்கும் அதுதான் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருந்தபோது தான் ஒரு நாள் இது நடந்திருக்கு. இந்த க்யூவில் நின்றுட்டே இருக்கான். நிறைய பேருக்கு பிரசாதம், தீர்த்த பிரசாதம் பெரியவா கொடுத்துட்டே இருக்கான். அப்படியே போயிட்டே இருக்கு. பெரியவா வந்து ஏதோ சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருந்த அது மாதிரி ஏதோ ஒரு சன்னியாசி அப்படின்னு நம்ம எடை போட்டுறக்கூடாது. பெரியவா அப்படிங்கிறவர் இந்த பூஜை பண்ணுறதுக்காக வந்திருக்கார். பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறதா. அந்த கைலாசத்துலேருந்து கைலாசபதி அவர் தான் நம்ம மகாபெரிவாளா இங்கே அவதாரம் பண்ணி அவர் மகாபெரிவான்ற அந்த பேரோடு அங்கே இருந்திருக்கார் காஞ்சிபுரத்தில்னு நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது. அவ்வளோதான் விஷயம். அது அவரோட தப்பு இல்லை, நம்மளுக்கு புத்தி இல்லை, நம்மளுக்கு தெரியல. அவர் பரமேஸ்வரன் அவர் ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்கவர், ஏதோ அப்படி போகிறார் அப்படின்னு மற்ற பேர் மாதிரி அவரும் ஒரு பண்ணுற குருன்னு நினச்சிட்டு இருக்கோம். அவர் வந்து பரமேஸ்வரன் யாருக்கும் தெரியலையே. அதனால் இது வந்து தீர்த்த பிரசாதம் கொடுத்துட்டே இருக்கார். டைம் ஓடிகிட்டே இருக்குது. பெரிய க்யூ நிற்கிறது. சரியாக ஒரு 2 மணி ஆகிடுது மத்தியானம். அன்றைக்கி ரொம்ப லேட்டு. 1 மணி சாதாரணம் ஆகும். இப்போ 2 மணி ஆகிடுது. ஏன்னா பெரியவா தானே இப்படி இழுக்கடிக்கிறார். வந்து பரமேஸ்வரன் ஆச்சே. 2 மணிக்கிட்ட ஆகிடுது. இந்த லக்ஷ்மி அம்மாவோட டேர்ன் வரும்போது
அப்போ முதல்ல புள்ளி அமைச்சிருக்கார் ஸ்ரீனிவாசனை. அவன் முதல்ல போயிருக்கான். சின்ன பையன், குழந்தை தானே, 5 வயசு 6 வயசு. அவன் தான் இப்போ இன்டர்வியூவில் அவர் சொல்கிறார். அவர் முதல்ல திருத்தத்தை வாங்கிட்டார், பிரிவாக கொடுத்துட்டார். அடுத்தது லக்ஷ்மி மாமி வந்து அந்த புடவை தலைப்பு மேலே கையை வச்சு அப்படி பண்ணும்போது பெரியவா கையை இழுத்துட்டார், கொடுக்கல. அந்த உத்திரணியை பிடிச்சி இழுத்துட்டார். கொடுத்துட்டு இப்படி ஆக்ஷன் பண்ணியிருக்கார். இன்னும் பக்கத்தில் இருக்க சிஷ்யர்ஸில் இருக்க, மாமி தள்ளி நில்லுங்கோ, அந்த பக்கம் தள்ளி போய் நில்லுங்கோ. அப்புறம் பெரியவா என்னன்னு தெரியல, அப்படி போங்க, அங்கே போய் தள்ளி அப்படின்னு அவர் தான் சொல்கிறார். பெரியவா ஒன்றும் சொல்லல, பெரியவா சைகை தான் பண்ணார். அந்த மாமி வந்து அழுதுண்டே நிற்கிறாளாம். ஏன்னா பெரிய பையனுக்கு கொடுத்தாச்சு, அப்போ இவாடு கொடுத்துருந்தா வேலையாக இருக்கும், கிளம்பி போயிருப்பா. ஆனால் பெரியவா வந்து ஏன் வந்து நம்மளுக்கு கொடுக்காம இருக்கா அப்படின்னு தெரியல. அழுதுண்டே நிற்கிறாளாம் அந்த பக்கம் ஓரமாக. பையனுக்கு ஒன்றும் தெரியல. பையனுக்கு என்ன தெரியும், யாருக்கு நம்மளுக்கே தெரியல, பையனுக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியல. எதுக்கு பெரியவா வந்து அந்த உத்திரனை பிடிச்சி இழுத்துட்டார், கொடுக்க மாட்டேங்கிறாரு தீர்த்த பிரசாதம்னு தெரியல. தள்ளி நிற்கிறா மாமி. நம்ம என்ன தப்பு பண்ணினோம் இன்றைக்கி? ஒன்றும் இல்லையே. நம்ம உருப்படியாக ஸ்நானம் பண்ணிவிட்டு சில பூஜையெல்லாம் பண்ணிட்டுலாம் இங்கே வந்திருக்கோம் பெரியவாளை தரிசனம் பண்ண. எந்த ஆகாரமும் எடுத்துக்கலையே. நம்ம எதுவுமே காஃபி டீ எதுவும் ஒன்றுமே நம்ம பண்ணுற குடிக்கிறதும் கிடையாது, நம்ம எதுவும் பண்ணதும் கிடையாது, எதுவுமே பண்ணலையே. நம்ம ஜலம் கூட குடிக்காமல் இல்லை வந்து நிற்கிறோம் அப்படின்னு அந்த மாமிக்கே உறுத்தலாக இருக்குது. பெரியவா ஏன் அப்படி பிரசாதத்தை கொடுக்காம தடுக்கிறார், ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காருன்னு. அதுக்கப்புறம் ஒரு 5 பேர் தான் அந்த மாமிக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒரு 5 பேர் தான் க்யூவில் இருந்திருக்கா. அந்த 5 பேர் அப்படியே நகர்ந்துட்டே இருக்கும்போது ஒரு மாமா உள்ளே ஓடி வந்தாராம். உறக்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு, இங்கே லக்ஷ்மி மாமி அப்படிங்கிறது யார் அப்படின்னா. அந்த மாமி தான் அழுது நிற்கிறாள். நான் தான் வாங்க, உங்கள் ஆத்துக்காரர் மடத்து வெளியில் நிற்கிறார், உடனே வெளில போங்க, அவசரம்ன்றார் அப்படின்னா. அவ்வளோதான். உடனே கிளம்பி 2 பேரும், லக்ஷ்மியும் அந்த பையன் சீனிவாசன் 2 பேரும் கிளம்பி வெளில போயிட்டார். வெளில போனால் அவர் சொன்னாராம், அந்த இவர் சொல்கிறார், லக்ஷ்மி மாமியோட ஆத்துக்காரர் சொல்கிறார், என்னோடய அக்கா ஆயக்குடியில் கிராமத்தில் இருக்கா இல்லையோ, அவள் திடீர்னு காலமாயிட்டாள், ஃபோன் வந்தது நம்ம வீட்டுக்கு, அதுதான் நான் உடனே கிளம்பி இங்கே ஓடி வந்தேன், நம்ம உடனே ஊருக்கு கிளம்பணும். அப்போது அந்த மாதிரி ஒரு தீட்டு வந்து இந்த மாமிக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் போயிடுமா? அதனால் பெரியவா வந்து தீர்த்தம் கொடுக்காமல் இருந்திருக்கா. அதுதான் இங்கே லக்ஷ்மி மாமிங்கிறது யார் அப்படின்னா பெரியவாளுக்கு தெரியும். அதனால தான் பெரியவா தான் இந்த லீலைகள்லாம் பண்ணுறாரு. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாதமேஸ்வரன்.